வன்னியரசு அவர்களுங்க அமைச்சராகிறதுக்கு முன்னாடி தாவேக்கா கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படி பேசினாரு. விவாத மேடையா இருந்தாலும் சரி, டிவி சேனல்ல பேசுறதா இருந்தாலும் சரி, தாவேக்காவை சுக்குநூறா உடைச்சு பேசுவாரு. இப்ப என்னன்னா தாவேக்காக்காரராவே மாறிட்டாரு. அவரு ஷானவாஸ் பேசுனதுக்கு எதிர்வினையா அவங்க கட்சி தலைவர் பேசினாரா, இல்ல கூட இருக்கிறவங்க பேசுறாங்களான்னு கூட தெரியல. ஆனா பத்திரிகையாளர் மணி என்ன பேசியிருக்காரு, கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்தே கல்லெறிகிறாரு. இன்னைக்கு விசிகா அமைச்சரவையில் இருக்குன்னா விசிகாவோட அரசு தானே இப்போ நடக்குது. ஒன்று தாவேக்கா கூட்டிலேருந்து விசிகா வெளியேறணுமா, இல்லை விசிகா விட்டு ஷானவாஸ் வெளியே வந்துடணுமா? அவர் சொல்கிற நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புதிய தலைமுறை, நியூஸ் 18, சன் நியூஸு, இது மாதிரி பல யூடியூப் சேனல்லையும் விடுதலை சிறுத்தைகளின் முதன்மை செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் தாவேக்கா அரசாங்கத்தை பற்றி பல கருத்துக்களை, அதாவது கருத்துக்களைங்கிற உண்மைகளை சொன்னார். அதாவது தான் கட்சி தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லாத கூட இவர் எல்லா சேனல்லையும் பேசினார். அப்போ கூட நிறையாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, இதனால் நீங்கள் இப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்ப்பாக பேசுகிறீங்களே, உள்ளே இருந்துக்கிட்டே பேசுகிறீங்கும் போது நான் என்னங்க உண்மைதானுங்க சொன்னேன். நீங்களே பாருங்க, நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது மாறுபட்டு இருக்கா? தமிழ் தாய் வார்த்து பாடாதது, தேசிய கீதம் 2 முறை இசைச்சது, எல்லாத்துலேயுமே பேசுகிறாங்க. இது வரைக்குமே பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன தாவேக்கா அரசாங்கம் ஏதாவது இன்னைக்கு அதுக்கு எதிர்ப்பான குரல் எடுத்திருக்கா? இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ திமுக அரசாங்கம் எவ்வளோ வலுவாக வச்சுருந்து இன்னைக்கு அதை விட்டு எல்லா பேரும் விலகி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. கூட்டணி அமைச்சு என்ன இருக்குது, ஒரு கூட்டம் கூட்டினாங்களா, அதுக்கான ஒரு உருவம் கொடுத்தாங்களா? அவர் கேட்டது எல்லாமே கரெக்டு தானே. ஆனாலும் இன்னைக்கு அவர் ஷானவாஸ் பேசுனதுக்கு எதிர்வினையா அவங்க கட்சி தலைவர் பேசினாரா, இல்லை கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்களான்னு கூட தெரியல. ஆனால் பத்திரிகையாளர் மணி என்ன பேசியிருக்காரு, கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்தே கல்லெறிகிறாரு. இன்னைக்கு விசிகா அமைச்சரவையில் இருக்குன்னா விசிகாவோட அரசு தானே இப்போ நடக்குது. ஒன்று தாவேக்கா கூட்டிலேருந்து விசிகா வெளியேறணுமா, இல்லை விசிகா விட்டு ஷானவாஸ் வெளியே வந்துடணுமா? அவர் சொல்கிற கருத்து பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாருன்னு? ஒன்று அவங்க இருக்கணும், இல்லைன்னா கட்சியை விட்டு அவர் வெளியே வந்துடணும். உங்களுக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்களா, காசு கொடுக்குறாங்களா, வாங்கிட்டு நீங்கள் பாட்டு போங்க. கருத்து சொல்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத புகைச்சலை கிளப்பி விட்டு உங்களுக்கு ஒரு ஷானவாஸுக்கு என்ன பகை, ஏன் இப்படி போட்டு பிட்டை போட்டு விடுறீங்க, தேவையில்லாத வேலை. வன்னியரசு அவர்களுங்க அமைச்சராகிறதுக்கு முன்னாடி தாவேக்கா கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படி பேசினாரு. விவாத மேடையாக இருந்தாலும் சரி, டிவி சேனலில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, தாவேக்காவை சுக்குநூறாக உடச்சி பேசுவார். இப்போ என்னன்னா தாவேக்காக்காரராகவே மாறிட்டாரு. அமைச்சரவையில் பங்கு இருக்குல்ல, கேட்டால் கூட்டணி தர்மம் அமைச்சரவையில் பங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசுனார். எப்படி இப்படி மாறுறாங்க? எல்லாமே பதவி, அமைச்சருங்கிற பதவியில் இருக்காரு. அவர் வன்னியரசு அவர்களுக்கு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் என்னதான் இருந்தாலுமே அவங்க இப்படி சுத்தமாகவே மாறுவாங்கன்னு யாருமே நினைக்கல. ஆனால் ஷானவாஸ் உள்ளதான் பேசுகிறாரு. தலைவர் பேசாததையும் ஒரு கட்சியில் இருக்கிறவர் பேசுகிறாருன்னா அதெல்லாம் உண்மையானது. அவர் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாருங்க. மு வீரபாண்டியனும் உதயநிதியும் ஒரே விழா மேடையில், அதாவது நல்லகன் அவர்களும் சிலை திறப்பு விழா அப்படிங்கிறதுல கலந்துக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நல்லா இல்லையா, ஒரே இடத்துல இப்படி இவங்க 2 பேரும், அவங்க இருக்கிறது தாவேக்கா கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் இவங்கன்னா இப்படி ஒரே மேடையில் இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லி மணி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காருங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு, அதாவது இடதுசாரிகளும் விசிகாவும் 8 வருஷமா ஒரே ஒன்றா பயணிச்சுட்டாங்க, பிணைக்கைதிகள் மாதிரி இருந்துட்டாங்களா, அதை விட்டு வெளியே வந்தாலும் அவனோட பல இதை விட்டு விலக முடியலன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு, நக்கலாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன தெரியுங்களா சொல்றாரு, இது நான் அரசியல் ரீதியாக தான் சொல்றேன், தவறாக சொல்லலை. ஒரு மணி ஷானவாஸ் வெளியே இருக்குன்னு சொல்லி அந்த தலைப்பை பார்க்க தான் நான் பார்த்தேன். என்ன மணி எதுக்கு ஷானவாஸை போச்சு சொல்றாரு, கட்சி திருமாவளவனே போச்சு சொல்றாருன்னா அதுதானே இருக்கு, நடவடிக்கை எடுக்கணுமே, இவர் எதுக்கு பேசுறாருன்னா அது தூண்டுகோலா பேசுறாரு. என்னங்க இதெல்லாம்? மணி மூத்த பத்திரிகையாளர், அவ்வளோதான். அந்த லேபிளை விட்டுக்கிட்டு அவர் பொழப்பை பார்க்குறாரு. பொழப்பை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இது எதுக்கு அவங்க கட்சியிலேருந்து வெளியேறணும்னு இவர் சொல்றதுக்கான தகுதி இவருக்கு என்ன இருக்கு? இவர் எல்லா கட்சியும் ஆதரவாக பேசியிருக்காரு. நல்லா திமுகவுக்கு பேசினாரு, ஒவ்வொரு கட்சிக்காக பேசுவார். இப்போ கடைசி கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஒரு வகுத்து பொழப்புக்காக பேசியிருக்காரு மணி. இது நம்ம பேசுகிறோம்னா உண்மையை நீங்கள் எல்லா பேருமே இப்போ நான் பேசுகிற இடத்துல கூட அவர் மணியோட பேட்டி எல்லா பேருமே பார்த்துருப்பீங்க. பாருங்க. கடைசியில் சொல்லிட்டு நான் அரசியல் ரீதியாக தான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலை. அவங்க பிணை கைதிகளாகவே இருக்காங்க, 8 வருஷமா இருந்துட்டாங்கல்ல, அதனால் அதை விட்டு வெளியே வர முடியல. ஏன்